பல இஸ்லாமிய அறிஞர்களோட வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். அதாவது அதை பெரும் அறிஞர்கள் ஹம்மாத் ரஹிமஹுல்லா அவர்கள் அவனோட வாழ்க்கையில் நாளைக்கு உங்களுக்கு மௌத்து வருது என்று சொல்லப்பட்டால் அவர் முயற்சி எடுத்தாலும் கூட ஒரு அமலையும் அவரால் கூட செய்ய முடியாது என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? அவ்வளவு அமல்கள் செய்து கொண்டு வாழ்ந்தவர். கூடுதலாக ஒன்றும் செய்யறதுக்கு எதுவும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவில் அமல்கள் செய்தவர்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் கூட என்ன இருக்க வேண்டும்? நான் ஈமான்ல ஒரு பலகீனம் என்னிடத்தில் இருக்குது, இந்த எண்ணம் உங்கள்கிட்ட வருதில்லை என்று வைங்களே, நம்ம ஒரு பெரிய உயர்வு மனப்பான்மையில் இருக்கிறோம்னு அர்த்தம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்த எண்ணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த எண்ணம், இன்னும் நபித்தோழர்களுக்கு வந்த எண்ணம், அந்த உயர்ந்த ஈமானோடு இருந்தவர்களுக்கு வந்த எண்ணம், நாம் ஈமானிலே பலகீனமாக இருக்கிறோம், ஒரு குறைபாட்டோடு இருக்கிறோம் என்கின்ற எண்ணம் நமக்கு முழுசா வருவதில்லை. அப்படி என்று சொன்னால் நம்ம பெருமையின் உச்சத்திலே இருக்கிறோம் என்பது அர்த்தம். ஆக கீழே உள்ளவனுக்கும் வரும், ஆக பாவத்தில் உச்சகட்டமாக இருக்கின்றவனுக்கும் வரும், நல்ல இபாதத்து ஈமானோடு இருக்கிறவருக்கும் இந்த எண்ணம் வரும். அதை வச்சு ரெண்டு பேரும் சமமாக போவதில்லை. இருந்தாலும் கூட இந்த எண்ணத்தை விட்டு ஒரு முஃமின் என்ன செய்ய மாட்டான்? வெளியே வர மாட்டான். அதனால தான் அல்லாஹு தாலா குர்ஆனிலே சூரா முஃமினூன் 60-61வது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், வல்லதீன யுத்தூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலா அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். அதாவது வல்லதீன யுத்தூன மா ஆதவ், அவர்களுக்கு கிடைத்ததை அவர்கள் எதையெல்லாம் கொடுக்கிறார்களோ, இந்த கொடுக்கிறார்கள் என்பது தொழுவது, நோன்பு வைப்பது, தர்மம் செய்வது, இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். எந்த நிலையில் செய்கிறார்கள் என்று சொன்னால் குலூபுஹும் வஜிலா, அவங்களுடைய உள்ளங்கள் நடுங்கிய நிலையில் செய்கிறார்கள், அந்த உள்ளங்கள் பயந்த நிலையில் செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு தஃப்சீர் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், எப்படி என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, இது பாவம் செய்தவர்களை குறிக்கிறதா என்று. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல, நன்மை செய்கின்றவர்களை குறிக்கிறது. உள்ளங்கள் நடுங்கி கொண்டிருக்கும் என்பது நன்மை செய்கின்றவர்களை குறிக்கிறது. தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், தர்மம் செய்வார்கள், ஆனால் அஞ்சி கொண்டிருப்பார்கள், இவைகள் எல்லாம் என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாதோ என்று ஒரு அச்சத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். இந்த அச்சம் அவர்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். நாளை மறுமையிலே நம்ம அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப இருக்கிறோம், அல்லாஹ் விசாரிப்பான் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அப்படி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிக்கான், உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத், அவர்கள்தான் நன்மையான விஷயங்களில் மிகவும் வேகமாக செயல்படுவார்கள், வஹும் லஹா சாபிகூன், அவர்கள் எப்பொழுதும் அதற்கு முந்திக் கொண்டே இருப்பார்கள். நல்ல நிலையில் இருப்பவர்கள் தான் அதிகமான நல்லமல்களை செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எனவே இது ஒரு முஃமினுடைய அஹ்லாக், என்னிடத்துல ஈமானிய பலகீனம் இருக்கிறது அப்படின்றது. உச்சகட்ட பாவத்தில் உள்ளவனை கண்டாலும் அவனுடைய உள்ளத்துல என்ன எண்ணம் வர வேண்டும் என்றால், அல்லாஹு தஆலா இவனது அனைத்து பாவங்களையும் மன்னித்து எனது எல்லா அமல்களையும் அழித்து என் சின்ன தவறின் காரணமாக அல்லாஹு தஆலா என்னை நரகத்தில் இட முடியும் என்கின்ற எண்ணம் அவனை விட்டு போகக்கூடாது. நம்ம